பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஒரு அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இந்த உலகத்திலே சம்பவிக்கிறவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தருக்காக நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்றால் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. காரணம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய இயேசுனுடைய சப்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுபோல சொல்லப்பட்டிருக்க சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது, நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். நாம் ஒருவருடைய குற்றத்தை நாம் இயேசப்பாவுடைய பிரதான கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனையும் நேசிக்க கடவா என்று இயேசப்பா அருமையான ஒரு கற்பனையை சொல்லியிருக்காங்க. அந்த கற்பனை எல்லா கற்பனை காட்டிலும் ஒரு பிரதான கற்பனையாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவருடைய பிரதான கற்பனை நாம் அன்பு செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதி செய்வதும் நியாயம் நடப்பிப்பதும் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இன்னொருவரை நாம் சுட்டி காட்டும் போது நமக்கு தாமே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்ற ஒரு சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும். அதுபோல கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்ணில் இருக்கிற உதரத்தை எடுத்துவிட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உதரத்தை நாம் எடுத்து போக வேண்டும். காரணம், நாம் மற்றவர்களை சுட்டி காட்டும் போது நாமும் நியாயத்திற்கு உட்படுத்தப்படுகிறோம் என்ற ஒரு நினைவிலே நாம் நிற்போமானால் நாம் மற்றுள்ளவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டோம். நாம் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுபோல ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது, அவர் அத்திமரத்தினால் ஒரு உவமையை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்படி இவைகள் சம்பவிக்கும் போது இப்பொழுது நம்முடைய உலகத்தில் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்பே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரோட வசனம் சொல்லுது, வானம் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம், பிறரை நேசிப்போம். அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் போது நம்மளுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் இன்னொருவருடைய பாடுகளை இல்லை என்றால் அவருடைய குற்றங்களை நாம் சுட்டி காட்டும் போது நம்முடைய பாவமும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்ற ஒரு உத்தம போதியத்தோடு இந்த நாட்களிலே நாம் நடப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.